எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு நிறைய முதலீடுகளை ஈர்த்துட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமானதுன்னா இந்த தென் தமிழகம், மதுரையில இருந்து ஆரம்பிச்சு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாதிரியான முக்கியமான இடங்கள்ல நிறைய முதலீடுகள் ஈர்த்துட்டு வராங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதன் மூலமா என்னன்னா, இந்த தென் தமிழகம் சவுத் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஹப்பா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம இதுக்கான காரணங்கள், இதுக்கான ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் நாம பார்க்கலாம். இதுல முதல்ல வருது முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள். ரீசன்ட் இன்வெஸ்டர் மீட்ல சதன் தமிழ்நாடுக்கு மட்டுமே 30,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல MOUs சைன் பண்ணிருக்காங்க. மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட நம்ம சொல்லலாம். இதை அதாவது லீகலா அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை அவங்க சைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா ஒரு 46,000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இதுல அடுத்தது வருது MSMEன்னு சொல்லப்படுற சிறு குறு நடுத்தர தொழில் கம்பெனிஸ் மூலமா வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. இதன் மூலமா ஒரு 1,261 கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க. சரி, இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம், இன்டர்நேஷனல் லெவல்ல மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் இந்த சதன் தமிழ்நாடு நோக்கி படையெடுக்கிறாங்க. அதுல முதல்ல வர்றது தூத்துக்குடியுடைய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் வின்ஃபாஸ்ட். வியட்நாமுடைய ஒரு லீடிங் EV கம்பெனி வந்து வின்ஃபாஸ்ட். அவங்க இங்க முழுக்க முழுக்க EVல இன்வெஸ்ட் பண்றாங்க, காரை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அடுத்தது வருது சிங்கப்பூருடைய RGE. தூத்துக்குடியில 4,953 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிந்தட்டிக் ஃபைபர் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல அடுத்தது வருது சவுத் கொரியாவுடைய ஹவுசிங் என்டர்பிரைசஸ். இவங்க 1,720 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஃபுட்வேர் கம்பெனி டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் லெதர் ஃபுட்வேர் இதுதான் அவங்க பிளான் பண்றாங்க. கங்கை கொண்டான்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்க செட்டில் ஆகிறதால லோக்கல் சப்ளைஸ், ஆட்டோ பார்ட்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக் இந்த துறைகள்ல வேலை வாய்ப்பு அதிகமாகும். இதுல அடுத்தது வருது சில யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ் இந்த சதன் தமிழ்நாடு நோக்கி வருது. அதுல முதல்ல வருது இந்த தூத்துக்குடியில 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் சென்டருக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அடுத்ததா தூத்துக்குடியிலே ஷிப் பில்டிங் கம்பெனியும் வரப்போகுது. இதுல அடுத்ததா வருது தமிழ்நாட்டுல முருங்கைக்காய் ரொம்ப ஃபேமஸ், அதனால முருங்கை எக்ஸ்போர்ட் அப்படியும் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறமா திருநெல்வேலியில இந்த ஃபுட் ப்ராசஸிங் சென்டர்லயும் மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஃபுட் ப்ராசஸிங், அக்ரிகல்ச்சர், ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாறதால இங்கேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுல அடுத்ததா வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக். இங்கேயுமே சதன் தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கான பிளானை இப்பவே போட்டாங்க. இதன் மூலமா மதுரை மற்றும் தூத்துக்குடியில மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் வரப்போகுது. அடுத்ததா தூத்துக்குடியில ஏர் கார்கோ காம்ப்ளெக்ஸும் கட்ட போறாங்க. இதனால என்ன ஆகும்னா, இந்த ஹை வேல்யூ டைம் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆன ஃபார்மா, EV, ஃபுட் மாதிரியான விஷயம்லாம் இருக்குல்ல, அதை ஈஸியா ஷிப் பண்ண முடியும். இதுல அடுத்தது வருது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பலமே இந்த துறைமுகங்கள் தான். ஏற்கனவே தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்கு, அதுதான் வஉசி. சோ இங்க மிகப்பெரிய அளவு ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாம இந்த கேரளால இருக்கிற விழிஞ்சம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் இருக்குல்ல, அதை ரேபிடா எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இதன் மூலமா என்ன ஆகும்னா, ஒரு மிகப்பெரிய ஹப் உருவாகும். ஒரு சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரியான இந்த ஷிப்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ரேஞ்சுக்கு ஈக்குவலா தமிழ்நாடும் வளரும். அது சவுத் இந்தியாவுடைய இந்த எக்ஸ்போர்ட் ஹப்பா மாறும். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபாரின் கம்பெனிஸ் உடைய அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பர் ஆகும். இது இல்லாம அக்ரிகல்ச்சர், EV, ஃபார்மான்னு எல்லா இடங்கள்லயுமே ஒரு ஹப் கிரியேட் ஆகும். சோ விவசாயம் மற்றும் தொழில்துறையுடைய அந்த வளர்ச்சின்றது எக்ஸ்போர்ட் மூலமா இன்னும் அதிகமாகும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு இங்க கிடைக்கும். ஸ்டார்ட் அப்பும் உள்ள வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சோ கன்ஃபார்மா இன்னொரு 10 வருடங்கள்ல தென்னிந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஹப்பா தென் தமிழகம் மாறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாம தொடர்ந்து பேசுவோம்.